சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக நெகட்டிவாக இந்த படத்தில் இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்குங்க, நிறையவே நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த படத்தில். முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதையை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, லொக்கேஷை பற்றி சொன்னேன். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக சொதப்பியிருக்காரு. அப்படி தொங்குது. அதாவது எந்த இதுலையுமே டீட்டெயிலிங் இல்லாமல் என்ன ஆகுது, அங்கங்கே அப்படி ஸ்லோவாகிடுது படம் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அது ரொம்ப ட்ராகாக இருக்குது. குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் என்னடா இது படம் அப்படின்னு. அதுமாரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ராக்கிங்காக தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி படத்துக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஏ ரேட்டிங் படம் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு எல்லாத்துக்கும். ஏன்னா சிவா படம் தான் லாஸ்ட்டு ஏ படம். அதுக்கப்புறம் வயலன்ஸ்காண்டி ஏ ரேட்டிங் படம் அப்படிங்கிறது. ஏன்னா படத்தில் நிறைய வெட்டு குத்து, அதுவும் கையை வச்சு இந்த மொழியை குத்துறது, காதை குத்துறது, கண்ணை குத்துறதுன்னு கொடுமையான சீன்ஸ்லாம் இருக்குது. ராவான சீன்ஸ்லாம் அதெல்லாம் ஓகே. பட் ரஜினி அப்படின்னாலே ரஜினி படத்துக்கு மட்டுமே தேட்டருக்கு போகிற குடும்பங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த படத்துக்கும் போக மாட்டாங்க, ரஜினி படத்துக்கு மட்டும்தான் ஃபேமிலியோட போய் பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ எப்படி போகிறது? இப்போ சின்ன பசங்களாம் வச்சுருக்கவங்களாம் எப்படி போகிறது தேட்டருக்கு? அது ஏ கேட்டகரினா அலோவே பண்ண மாட்டாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃப்ரெண்ட்ஸு வந்து ஃபேமிலியோட டிக்கெட் புக் பண்ணி போக முடியாமல் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து வயலன்ஸை குறைச்சி யூஏ இல்லை ஆக்கியிருக்கணும் ரஜினி படத்துக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர்லேயும் பயங்கரமாக இருந்தது, அது யூஏ கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. கையை துண்டா விட்டுறதுலாம் இருந்தது. அதை வந்து தவிர்க்கணும் ரஜினி அப்படின்னு நினைக்கிறேன். அதுமாரி படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீ இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு, அதேமாதிரி படம் முடியும் போது ப்ரீ கிளைமேக்ஸ், இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லாமே பயங்கர ட்ராக், ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது பொறுமையை சோதிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பேன் இண்டியா அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ளே விழுந்து அங்கங்கே பிக்கப் பண்ணி ஒவ்வொரு ஆக்டர் ஒவ்வொரு மொழியிலேருந்தும் இவனை போடு அவனை போடு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுற மாதிரி போட்டு ஒரு மசாலாவாக பண்ணுறது வந்து உடன்பாடு இல்லை எனக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்களாம் வந்துட்டாங்களா, அப்போ செகண்ட் ஹாஃபில் அமீர் கானும் உபேந்திராவும் வருவாங்க போலல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு கதையோட்டத்தோட நடிகர்கள் வரணுமா, இல்லை நடிகர்கள் எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து பேன் இண்டியா என்னதான் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கூட அந்த நினச்ச வசூலை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ இது எல்லாம் தான் நெகட்டிவ். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வயலன்ஸ் கம்மியாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக லோகேஷ் தன்னோட படத்தில் ரொம்ப வயலன்ஸ், அதாவது இந்த காலத்து பசங்களுக்கு போதை வயலன்ஸ்லாம் வந்து ரொம்ப திணிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூங்க. ஓவராலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக வாட்சபிள் தான், அடல்ட்ஸ் ஒன்லி. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த படம் வந்து வந்திருக்க டைமிங்கு நம்ம சொல்லணும். 4 நாள் லீவு, எல்லாருமே பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து இந்த படம் கண்டிப்பாக பெரிய வசூலாக ஆனால் கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.